Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெஸ்டர்ன் ஃப்ராக். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாसेस நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாसेस உங்களுக்கு ஜாயின் பண்ணனும்னு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த Dressோட அவுட்லுக் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. கீழ வந்து என்ன மாடல்ல வந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஸ்கர்ட். அதுல வந்து நம்மளோட லெஃப்ட் சைடுல வந்து ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் லெந்த் கம்மியா ஹை ஸ்கர்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு ரைட் சைடு வர அந்த லெந்த் ஜாஸ்தியா வருது. பேக் சைடு வந்து ஃபுல் லெந்த் அப்படியே இருக்கு. மேல பாடி பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ், ஷோல்டர்ல வந்து ஒரு ஸ்ட்ராப் மட்டும் கொடுத்திருக்கேன். ஃபுல் Dress-ஆ வரல. ஃப்ரண்ட் நெக் வந்து ஹார்ட் ஷேப்ல கொடுத்திருக்கேன். இந்த Dress வந்து பாத்தீங்கன்னா துபாயில இருந்து ஒரு கஸ்டமர் வந்து மெட்டீரியல் அனுப்பி Dress-ஓட மாடலும் அனுப்பி இதே மாதிரி நீங்க தான் வந்து இந்த Dress டிசைன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களோட பொண்ணுக்கு ஒரு 15 வயசு கேர்ளுக்கு வந்து இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி Dresses எல்லாமே ஒரு டீனேஜ் பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அழகா இருக்கும், போடும்போது ரொம்ப வந்து மாடர்னா காட்டும். ஸோ இந்த Dress-ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் செலெக்ஷனா இருக்கட்டும், இதுல பண்ண டிசைனா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டா வர மாதிரி சூப்பரா நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி Dress நான் எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக என்கிட்ட வந்து நிறைய லேடிஸ் என்கொயரி பண்ணும்போது எனக்கு வெறும் பிளவுஸ் சுடி மட்டும் சொல்லித்தாங்க, அது மட்டும் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளவுஸ் சுடி அப்படின்னு மட்டும் நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு வந்து மற்ற Dresses வரும்போது ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. இது மாதிரி உங்களுக்கு கரெக்டா வந்து கரெக்ட் ஃபினிஷிங்ல கரெக்ட் ஃபிட்டிங்ல ஸ்டிச் பண்ண முடியாது. அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ஃபிட்டிங் வரல அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ வந்து நீங்க எப்பவுமே டெய்லரிங் கத்துக்கும் போது அது ஒரு டிசைனிங் ஓரியன்டா ஃபேஷன் டிசைனிங் ஓரியன்டா டெய்லரிங் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு போட்டோ காமிச்சு எனக்கு இதுல இருக்கிற மாடர்ன் Dress தைச்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை உங்களால வந்து கான்ஃபிடென்ட்டா ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு பிசினஸ் ஆனாலும் நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா வெறும் பிளவுஸ் சுடி மட்டும்தான் கஸ்டமர் தைக்க கொடுப்பாங்க அப்படின்னு இல்லாம எந்த ஒரு மாடர்ன் Dress கேட்டாலும் அதை கான்ஃபிடென்ட்டா நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா அந்த பிசினஸ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து எந்த விதமான Dress ஆனாலும் ஃபேஷன் டிசைனிங் ஓரியன்டா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான Dress ஆனாலும் இந்த Dress இல்ல எந்த மாடர்ன் Dress ஆனாலும் உங்களால கான்ஃபிடென்ட்டா ஸ்டிச் பண்ண முடியும்.